வணக்கம். இது பொழுதுபோக்கு செய்தியோ விளையாட்டு செய்தியோ இல்ல, விழிப்புணர்வு செய்தி. இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் வரிப்பணத்தில் தமிழக மக்களை பாதுகாக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு மக்களை எப்படியெல்லாம் அணுகுறாங்கன்றது இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த போராட்டம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, துப்புரவு தொழிலாளர்கள் தன்னை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அகிம்சையில் அமைதியாக போராடினார்கள். அவர்களிடம் காவல்துறை எப்படி அணுகியது என்று நல்லா பாருங்க. இந்த வீடியோ ஆசிரியர்கள் தன்னை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று, என்னை நிரந்தர பணி அமர்த்த வேண்டும் என்று இதையும் அகிம்சை வழியில் போராடினார்கள். இவர்களிடம் காவல்துறை எப்படி அணுகியது என்று பாருங்கள். போன மாசம் சிவகங்கை மாவட்டத்தில் அஜித்குமார் என்ற இளைஞர்களை தவறே செய்யாத அஜித்குமார காவல்துறை ஒரு இளைஞர் கூட பார்க்காம அந்த இளைஞர்கிட்ட எப்படி நடந்தார்ன்றதையும் பாருங்க. இவ்வளவு அட்டூழியம் பண்ணியும் இந்த காவலர்கள் மீது தமிழக மக்கள் எந்த நடவடிக்கை எடுக்காம நியாயம் கேட்டு நீதிமன்றத்தை நாடுறாங்கன்னா, தமிழக மக்கள் காவல்துறை மீது வைத்திருக்க ஒரு மரியாதை. ஆனா இன்னைக்கு வடக்க இருந்து வந்தவன் ஒரு 500 பேர் ஒரு இடத்துல தங்கி ஒரு ஒப்பந்த அடிப்படையில் வேலைக்கு வந்திருக்காங்க. அந்த ஒப்பந்த ஊழியர்ல ஒருத்தன் தவறி விழுந்து இறந்துட்டான். அவன் அந்த இறந்தவர்களுக்கு உரிய தொகை வழங்க வேண்டும் சொல்லி போராடுறதுக்காண்டி வந்திருக்கான். அது காவல்துறை என்ன செய்றாங்க, எப்பா நீங்க போராட்டம் பண்ணுங்க, நீங்க கேட்கிற இழப்பீடு தொகை தர்றதுக்கு நாங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிறோம், ஆனா தேவையில்லாம சாலையில போராட்டம் பண்ணாங்கன்னு சொல்லி தடுத்து நிறுத்திருக்காங்க ஒரு பேரிகார்டை போட்டு. காவல்துறை தமிழ்நாடு மக்கள்கிட்ட எப்படி நடந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா வடக்க உள்ளவன்கிட்ட அமைதியான முறையில அகிம்சை வழியில அமைதியா பேச்சுவார்த்தையில பேசிக்கிறாங்க. ஆனா அந்த வட மாநிலத்தவன் அந்த காவல்துறைய எப்படி நடத்துறான்னு மட்டும் பாருங்க. 10 காவல்துறை தான் பேருக்கு. அந்த 10 காவல்துறை கள்ளக்குண்டு எரிஞ்சு விரட்டிட்டான். காவல்துறை பின்வாங்குது. அதுக்கப்புறம் பாருங்க, என்னமோ ஒரு நாட்டுக்கு போருக்கு போற மாதிரி நமது 200 காவலர்கள் கையில தடுப்போட அந்த வடமாநிலத்தோட பிடிக்கிறதுக்கு போறாங்க. ஆனா அந்த வடமாநிலத்தோடு அந்த 200 காவலையும் கள்ளக்குண்டு எரிஞ்சு 50க்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டு போன காவலர்கள் எல்லாமே பின்வாங்க வச்சுட்டான். இது யாருக்கு அசிங்க? தமிழக காவல்துறைக்கு அசிங்க, தமிழ்நாடு மக்களுக்கு அசிங்க. ஒரு வட மாநிலத்தவர் பிழைக்க வந்த இடத்துல எப்படிங்க தமிழ்நாடு காவல்துறை மேல இப்படி கள்ளக்குண்டு எரிஞ்சு காவல்துறையை விரட்டி அடிக்கிற அளவுக்கு துணிச்சல் எப்படி வந்துச்சு? இது யார் பொறுப்பெடுக்கிறது? ஒரு இடத்துல 500 வட மாநிலத்தவர் இருந்தவங்க 200-300 காவல்துறையை அடிச்சு வரட்டவன் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் சொல்றாங்க. வட மாநிலத்துல தமிழக மக்களை எப்படி நீங்க காப்பாற்ற போறீங்க? இன்னைக்கு வடக்கு இருந்து பழைக்க வந்த வீட்டை ஃபுல்லாமே எந்த ஆதாரத்தையும் வாங்காம குறைச்ச விலையில ஊழியம் செய்யறாங்கன்னு சொல்லி அவர்களை ஃபுல்லா இங்க வரவழைச்சு உங்க இடத்துல அமர்த்தி வேலையை கொடுத்துட்டீங்க. அவன் இரவு நேரத்துல வாரேன், சிறு குழந்தைகளை தூக்கிட்டு போய் கற்பழிச்சிடுறான், வயதானவர்களை கொலை பண்ணிடுறான், நிறைய கலவன் திருட்டிட்டு போயிடுறான், செயின் அத்துட்டு போயிடுறான். யார் இதுல யாரு பாதிக்கப்படுறது? தமிழக மக்கள் தான் பாதிக்கப்படுறது. தயவு செய்து தமிழக மக்களுக்கு நாங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க அருகில் வட மாநிலத்தை ஒரு 10 பேர் 20 பேர் கூட்டமா ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்தா உடனே காவல்துறைக்கு தெரியப்படுத்தி அவங்களோட விலாசம் ஆதார் கார்டு எல்லாத்தையும் வாங்கி முறைப்படி தங்க வைங்க. இன்னைக்கு அந்த 50 வட மாநிலத்தவரையும் கண்ணீர் புகை கொண்டு வீசிதான் பிடிக்க முடிஞ்சிருக்கு காவல்துறைனால. இத்தனை காவல்துறையும் போய் பிடிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு யாரோட வரி பணங்க? தமிழ்நாடோட வரி பணத்துல வட மாநிலத்தவர்கிட்ட போய் நீங்க செலவழிச்சிருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்னு தெரியல. தமிழக மக்கள் எந்த கோரிக்கை வச்சாலும் எந்த நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. இன்னைக்கு வடமாநிலத்திலமே எதிர்த்து உங்களை அடிக்கிற அளவுக்கு நீங்க அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டீங்க. இனிமேலாவது தமிழ்நாடு காவல்துறைக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள், தயவு செய்து தமிழர்களை தரம் தாழ்த்தியும் அடுத்தவரை பெரிய தரமாகவும் நினைச்சிடாதீங்க. தமிழ்நாடு காவல்துறைக்குன்னு தமிழக மக்கள் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அந்த மரியாதை நீங்களும் காப்பாத்திக்கங்க. இதுதான் எங்களோட கோரிக்கை.